வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் தோட்டத்து மாமரத்தில் நாங்கள் மாங்காய் மாம்பழம்லாம் பறிச்சிட்டு வந்தோம். 2 மரம் இருக்குது மொத்தம் எங்கள் தோட்டத்தில். இது பார்த்திங்கன்னா இந்த மரம் வந்து இந்த வருஷம் அவ்வளோவா காய்க்கல. அடுத்தது இது பார்த்திங்கன்னா ருமானி பழ மரம். இந்த மரத்தில் தான் காய் வச்சுருக்கு. சொரடு போட்டு நாங்கள் ஒரு காயாக பறித்து அறுத்தோம். இந்த மாங்காய் எல்லாம் பழத்தை வரைக்கும் பறிச்சுக்கிட்டோம். ஒரு சில காய்களையும் பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரு 3 கட்டப்பை அளவுக்கு எங்களுக்கு மாம்பழம் கிடச்சிது. இந்த மாம்பழம் பார்த்திங்கன்னா கிலோ 70 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் கொடுத்துக்குவோம். நல்லா வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாம்பழம்லாம் வந்து தானாகவே பழுத்துரும். கல் வைக்காமல் பழுக்க வச்சு சாப்பிட்டா ரொம்ப சத்து. நாங்கள்லாம் அப்படியே வைக்கோலில் போட்டு பழுக்க வச்சு எடுத்து சாப்பிட்ருவோம். ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நிறைய பழம் பார்த்திங்கன்னா கீழே கொட்டி வேஸ்ட்டாக போயிருந்தது. 3 கட்டப்பை நிறைய பழம் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் வீட்டுக்கு. எங்கள் தோட்டத்து மாம்பழம் எல்லாம் வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு டைம் நாங்கள் மாம்பழம்லாம் பறிச்சுட்டு வருவோம்.